மத்திய 22:1-14 நான் அவர்களை சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிக்கிறேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஓசியா 14:4. இதுல என்ன சொல்றாருன்னா, அவர் பேதுருவிட்ட இயேசு முன்னெடுத்தது போல இயேசுவை பேதுரு 3 முறை மறுதளித்தாலும் கூட அவர் மறுதளித்ததோடு அந்த சம்பவம் முடியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் பேதுருவிடத்தில் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கொடுக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். உடனே இயேசு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். மீண்டும் பேதுருவிடத்தில் இயேசு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார். பிறகு மீண்டும் 3வது முறையாக பேதுருவிடத்தில் இயேசு, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அப்போது துக்கப்பட்ட ஆண்டவர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். யோவான் 21:15-17 இயேசுவை 3 முறை பேதுரு மறுதளித்தது போல என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்கிற முக்கியமான கேள்வி இயேசு 3 முறை கேட்டதன் மூலம் பேதுருவை 3 முறை ஏற்படுத்தினார். பேதுருடைய சூழ்நிலை விட நம் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அதில் உள்ளது மாறாதது ஒன்று. அதாவது பேதுருவிடத்தில் இயேசு கேட்ட அதே கேள்வியை இப்போது கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். இங்க பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. நீ என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? நான் உன்னை நேசிக்கிறேன்ல, நீ என்னை நேசிக்கிறியா? ஏன்னா நான் உனக்காக என்ன பண்ண, என் ஜீவனையே கொடுத்தேன். என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எல்லாம் கீழே ஃபுல்லா சிந்துற வரைக்கும் நான் உன்னை நேசிச்சேன். 2வது, என் விழாயில குத்தி கிழிச்சாங்க, அப்போ நான் பொறுமையா சகிச்சுருந்தேன். ஏன்னா நான் உன் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றும் மன்னிப்பதற்காக என்ன பண்ண, நான் என்னையே ஒப்பு கொடுத்தேன். நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்க என்னை நேசிக்கிறீங்களா? நீங்க என்ன நேசிச்சா எனக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய மாட்டீங்களே. நீங்க என்ன நேசிச்சா என்னை தேடி ஓடி வருவீங்களே. இந்த நம்ம பூமியில பார்த்தா எக்கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா இங்க பார்த்தா நம்ம ஒரு சிலர் தான் இருக்கிறோம். அப்ப கர்த்தர்களை நம்ம நேசித்து இருந்தா அதுக்காக என்ன பண்ணுவோம், கர்த்தரை தேடி ஓடி வர அந்த கிருபைகள் நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்ம கிட்ட அன்பு கூர்ந்தபடினால அவரை இன்னும் மட்டும் நம்மளை நடத்துறாரு. ஆண்டவருடைய சூரியன் யார் மேல, நல்லோர் மேலே விழுந்து தீயோர் மேலே விழுது. அவர் தீயோர் இவங்க எனக்கு நினைக்க மாட்டாங்களோ, இவங்க என்னை துடிக்க மாட்டாங்களோ, இவங்க என்னை அறிஞ்சு கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவர் நம்ம ஜனங்களை புறம்பே தள்ளுறதே இல்லை. நீ என்னைக்குனா ஒரு நாள் என்னை தேடி வருவியா? என்னைக்குனா ஒரு நாள் என்கிட்ட அன்பு போட மாட்டியா? என்னைக்குனா ஒரு நாள் என் முகத்தை காண நீ வர மாட்டியா? என் வார்த்தையை நீ கேட்க மாட்டியா? என் சமூகத்துல என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டியா? எப்ப என் முகத்தை தேடி வருவேன்? எனக்காக ஓடி வருவியா? உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்யறேனே, உன் தேவைகளை சந்திக்கிறேன், உன் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்கிறேன், உனக்கு நல்ல ஜீவனை கொடுக்குறேன், இம்மட்டமா உன்னை தாங்குறேனே, இம்மட்டமா நான் உன்னை ஏந்துறேனே, நான் உன்னை சுமக்கிறேனே, நான் உன்னை தப்பி வைக்கிறேனே, இவ்வளவு செய்யறேனால. ஆனா நீ ஏன் என்ன மறந்துடுற? என்கிட்ட அன்பா இருக்கிறியா? என்கிட்ட நேசிக்கிறியா அப்படின்னு பேதுரு மட்டும் கேட்கல, இன்னைக்கு கர்த்தர் நம்மளே கேட்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறேனே மகனே, நான் உன்னை நேசிக்கிறேனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேனே. ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் தினந்தோறும் ஆகாரத்தை தந்தேன், நான் நல்ல உடைய தந்துருக்கிறேன், நல்ல உனக்கு ஒரு இடத்த தந்துருக்கிறேன். எத்தனோ விபத்துல நீ மறிச்சு போயிருக்கலாம், ஆனா உன்னை நான் பாதுகாத்தனே. எத்தனோ பேருக்கு நம்ம கண்டவங்களை எனக்கு காண முடியல. ஏன்? கர்த்தர் நம்ம மேல வச்ச அன்பு, அவர் நம்ம மேல வச்ச அளவில்லாத அன்பு. நம்ம பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகள், ஐயோ என்னால முடியலன்னு சொல்ற எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு குறைவு இல்லை. நம்ம நல்லா யோசிச்சா கர்த்தர் நம்ம நல்ல சுகமா வச்சுட்டாரு. நான் உன்னை சுகமா தங்க பண்ணுறேன், நான் சுகமா உன்னை வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஏந்துறேன், நான் உன்னை காக்க மணிக்கு எனக்கு தூதரை நான் கட்டளை கொடுத்துருக்கிறேன். ஆனா ஏன் என்னை பார்க்க மாட்டேன்? ஏன் என்னை நேசிக்க மாட்டேன்? ஏன் என் மேல உனக்கு அன்பு இல்லை? என்கிட்ட நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? என்கிட்ட என்ன
அற்புதத்தை கண்டாய்? மணவாள நாடையும் மணவாட்டி அலங்காரத்தையும் மறப்பாரோ? எண்ணி முடியாத நாட்களாய் ஏன் என்னை மறந்தாய்? ஏன் என்னை வெறுக்கிறாய்? ஏன் என் தூரம் போய் நிற்கிறாய்? பேதுருவை கேட்டது போல கர்த்தர் இந்த வழியை நம்ம கேட்கிறார். என் மகளே, ஏன் என்னை தூர நிற்கிற? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? ஏன் ஜெபிக்க மாட்டேன்? ஏன் வேறு வாசிப்பு இல்ல? ஏன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு இல்ல? ஏன் தேவ சமூகத்துக்கு நீ வர மாட்ட அப்படின்னு இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இன்னைக்கு பேதுருவை போல நம்ம கிட்ட இருந்தா இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. அதெல்லாம் விட்டுடு மகளே, அதெல்லாம் விட்டுடு மகளே, என்கிட்ட ஓடிவா. நான் பேதுருவை மட்டும் உயர்த்துகிற தேவன் அல்ல, நான் எலியா மட்டும் உயர்த்துகிற தேவன் அல்ல, நான் எலிசா மட்டும் உயர்த்துகிற தேவன் அல்ல, நான் உன்னையும் உயர்த்துவேன். அவங்களுக்கு மட்டும் நான் வரங்களை கொடுக்குற தேவன் அல்ல, நான் உனக்கும் வரங்களை கொடுப்பேன். பேதுரு ஜெபித்தாதான் 50,000 5,000 ஆத்மாக்கள் வருமா? என் நம்ம ஜெபிச்சாலும் கர்த்தர் செய்வா. பேதுரு மட்டும் பிசாசுகளை துரத்த கூட வல்லமே தரல, நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன இல்ல, நம்மள கர்த்தர் மேல அன்பு இல்ல. அவன் கதறான், ஐயோ ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, நேசிக்கிறாயா நேசிக்கிறாயே? ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு? ஏன்னா ஆண்டவர் 3 முறை அவன் என்ன பண்ணா, மறுதளிக்கிறான். நம்மளும் அவன் 3 முறை தான் மறுதளிக்கிறான். அவன் நம்ம நித்தம் கர்த்தரை மறுதளிக்கிறோம், நித்தம் கர்த்தரை வேதனைப்படுத்துறோம், நம்ம துக்கப்படுத்துறோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் அவரை சிலுவையில அடிச்சு அவங்க கொண்டாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை சிலுவையில அடிச்சு கொண்டே இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் முன்முடி சூட்டினாங்கன்னு இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்முடியை போட்டுட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் காயப்படுத்துறோம், நம்ம வார்த்தைக்குனால காயப்படுத்துறோம், நம்ம கிரியினால காயப்படுத்துறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்யறாங்களோ அவரை விட்டு தூரமா இருக்கிறோம். அவர் நமக்காக மனஸ்தாபப்படுறார், நமக்காக கண்ணீர் சிந்துறார். அவர் பேதுருக்கு மட்டும் கண்ணீர் சிந்தல, நமக்கு கண்ணீர் சிந்துற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் பேதுருவோடு கேட்டது போல உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? மகளே, என்னை நேசிக்கிறாயா? ஏன் உன்னை திரும்ப நான் கேட்கிறேன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்க மாட்டாயா? நம்ம பிள்ளைங்க நம்ம நல்லா படிக்க வைக்கிறோம், அவங்க நல்லா ஒரு எதிர்காலத்தை செஞ்சு வைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்க வயசாயிட்ட பிறகு நம்ம பார்க்கலன்னும் போது நம்ம மன பதறோம், இல்ல நம்ம சிக்கா இருக்கிறோம். ஒரு தண்ணி கூட கொடுக்கலன்னா நம்ம சொல்லுவோம், நான் உங்களை எப்படி பாக்குறேன், ஆனா எனக்கு ஒரு தண்ணினா கொடுக்குறியா, ஒரு மாத்திரம் தான் வாங்கி தரியா? ஏன் கேட்கிறோம்? அந்த அன்பு நம்ம பிள்ளை கிட்ட இருக்க மாட்டுது. அதே ஆதங்கத்துல இன்னைக்கு கர்த்தர் வரார். என் மகளை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு எல்லாரும் தேடி சந்திச்சேன். உன் கணவர் உன்னை மறந்துட்டாரு, உன் தாய் உன்னை மறந்துட்டாங்க, உன் தந்தை வெறுத்துட்டாங்க. அப்பெல்லாம் நான் உன்னை சொன்னனே, நான் உன்னை ஏந்துனே, ஆனா நீ எனக்கு மறந்து நிற்கிறாயே. எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ ஏன் கொடுக்கல? என்னை தேடி ஏன் வரல? ஏன் என்னை நேசிக்க மாட்டேற? என்னுடைய அன்பு உங்ககிட்ட இருந்தா நீ என்னை தேடி வருவேன். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. பேதுருவை நேசிக்கிறாயா என்று கேட்டது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறியா? 3 முறை. அது ஏன் பேதுருவை 3 முறை கேட்கிறாரா? 3 முறை கர்த்தர் அவனை குணப்படுத்துகிறார். அவனுக்கு தெரியுது கர்த்தரை நான் மறுதளிக்கிறேன் தெரிஞ்சு அவன் அழுகுறானா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. அப்போ இன்னைக்கு உங்களை குணப்படுத்த கர்த்தர் இன்னைக்கு வார்த்தை அனுப்புகிறார். அவர் வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, நீ எதனா வார்த்தைனால என்னை காயப்படுத்துற, கெட்ட வார்த்தைனால காயப்படுத்துற, எனக்கு விருப்பமில்லாத காரியங்களை செஞ்சு காயப்படுத்துற, என்னை நேசிக்காம இருக்கிற, இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள இருக்குமானால் உன்னை மாற்றிக்கொள். பேதுரு எப்படி அவனை மாற்றிக்கொண்டாலும் அப்படியே உன்னை மாற்றிக்கொள். நீ மாற்றும் போது என்கிட்ட அன்பா இருக்கிற, ஏன்னா என் கற்பனை கை கொள்ற, என்னோட வார்த்தைக்கு நீ கீழ்படுற, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிற அப்படின்னு கர்த்தர் பேசுறார். பேதுருவை மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களை மாற்ற அது வந்திருக்கிறார். பேதுருவை நேசித்த தேவன் உங்களை நேசிக்காம வந்திருக்கிறார். நீங்க எல்லா காரியங்களும் பழையவர்கள் ஒழித்து போயின, எல்லாம் புரியுதாயின. அப்படி பழைய காரியங்கள்ல இன்றைய தினத்துல இருந்து விட்டுட்டு, இசப்பா நான் உமக்காக வாழறேன், பேதுரு எப்படி உமக்காக வைராக்கியமா இருந்தானோ அப்படியே நான் இருக்கிறேன்ற மாதிரி நம்ம இன்னில இருந்து நம்ம சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நியாயமான எதிர்ப்புகளும் அப்பால் தேவன் நம்மிடம் நேசிக்கிறாயா என்று கேட்பது மட்டுமல்ல, நம்மையும் நேசிக்கிறார், அதுவும் தாராளமாக நேசிக்கிறார். நம் கற்பனைகளும் அதிகமாக ஒவ்வொருவரையும் தாராளமாக நேசிக்கிறார். தம் மக்களுடைய வரலாற்றில் அவர் செயல்பட்ட விதத்திற்கு இந்த அன்பை அறிந்து கொள்கிறோம். யாத்திரையாகவும் 33:15-22
தேவனுடைய சித்தம், அன்பு பற்றிய இந்த வசனங்கள் எல்லாமே போனது போல தெரிந்தது. தேவன் தம் மக்களை அற்புதமாக எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த சில நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்து ஒரு கன்று குட்டியை தொழுது கொண்டார்கள். மோசே மலை மீதிலிருந்து இறங்கின போது அவர்கள் செய்ததை கண்டு 10 கற்பனைகளும் எழுதிருந்த கற்பனைகளை எடுத்து நோக்கி போட்டார். தேவன் தாராளமாக அருளிருந்த உடன்படிக்கை ஸ்லாக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் தங்களுக்கு இந்த உரிமை இல்லாதபடியால் மக்கள் செய்தாலும் கூட அவர்களோடு உடன்படிக்கை உறவை தாராளமாக தொடர்வதற்கு தேவன் தீர்மானித்தார். ஆனால் அவர்கள் அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாக இல்லை என்பதே உண்மை. இதுல என்ன சொல்ற, மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி வர்றதுக்கு அவ்வளவு மிராக்கிள் செஞ்சார். அவ்வளவு அதிசயங்களை செஞ்சார். 10 வாதைகளை உண்டு பண்ணினார். அவங்க கிரகிக்கவே முடியாத மாதிரி கர்த்தர் அதிசயங்களை செய்தார். மண்ணுக்கள், கல்மழைகள், தலைச்சம் பிள்ளைகளை கொன்றார். அதுல கேட்கும் போதே நம்மளே ஒரு அடியை படிக்கும் போது நம்மளே ஆடி போயிடுவோம். ஏசப்பா, கர்த்தர் மனுஷனுக்காக இவ்வளவா செய்வீங்களா? எங்களோட கூப்பிடுற சத்தத்தை அப்படி கேட்கிற தேவனா நீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு அழகா அப்படி பாத்தீங்கன்னா, அவங்க இருக்க போசன் தேசத்துல மட்டும் இருக்கா, எதுவுமே வராது. அந்த இஸ்ரவேல் அந்த பார்வோனுடைய ஜனங்களுக்கு அவ்வளவு வாதைகள். திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள தவக்கெல்லாம் ஏறும், வண்டுகள், அந்த பேருங்கள், ஒவ்வொன்றும் கொப்பளங்கள். அந்த அம்மா போடும் போதெல்லாம் நம்ம நினைக்கணும், எதுக்கு அம்மா போட்டு ஆட்டா வந்தாலும் இல்லை, ஆட்டாவால யாரும் வரல. எகிப்து தேசத்துல கர்த்தர் மோசேக்கு செஞ்ச அதிசயம் நமக்கு அம்மா போடும் போதெல்லாம் சொல்லணும். கர்த்தர் செஞ்ச அடையாளம் இது. கர்த்தர் செஞ்ச ஒரு அதிசயம், கர்த்தர் எனக்காக வழக்கான ஒரு சத்தம். அது நம்ம அந்த அம்மா போடும் போதெல்லாம், ஏசப்பா இது மோசேக்கு கொடுத்த ஒரு அடையாளம் சாமி, இது நம்ம நன்றி சொல்லணும். அம்மா போட்டோன்னு என்ன நினைக்க, இது அம்மா வந்துச்சு. ஏசப்பா மோசேக்கு அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கூக்குரோட சத்தத்தை கேட்டு கர்த்தர் மீட்டு கொண்டு வந்த அடையாளம் அது. நம்ம தலையில பேன் இருக்கவங்க கூட நம்ம எடுத்து அந்த பேனுக்கு ஒரு நன்றி சொல்ல. ஏன்னா இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அடையாளம். அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வர்றதுக்காக ஆண்டவர் செஞ்ச பலமான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள். அப்படியெல்லாம் மோசே கொண்டு கர்த்தர் செஞ்சு அந்த ஜனங்களை வனாந்திரத்துல இருந்து கொண்டு வந்த பிறகு மோசே கர்த்தரோடு முகமுகமா பேசுறதுக்காக அந்த கர்த்தர் 10 கற்பனைகளை வாங்குறதுக்காக போயிட்டு அவர் கீழே அவர் வரத்துக்குள்ள இந்த ஜனங்கள் ஆரோன் கூட இருந்தது. அவங்க எல்லா நகையும் கத்த சொல்றாரு, நீ சும்மா போவாதே, அங்க போய் பார்வனு கிட்ட இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லா நகைகளும் வாங்கிக்கோ, நீ வெறுமையா போக கூடாதுன்னு அந்த நகையெல்லாம் ஆண்டவர் அவங்க அடிமையா செஞ்ச அது ஈடாய் நிறைய நகைகளை கொண்டு வராங்க. இந்த ஜனங்களுடைய நினைவுகளை பாருங்களேன். அப்ப கூட கர்த்தருக்கு துரோகம் செய்யற ஒரு நினைவு. கர்த்தர் நீ சும்மா வராத, நீ பட்ட கஷ்டத்துலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. இப்ப கேட்கணும் கொடுப்பாங்க ஜனங்க. அதே போல ஜனங்க கொடுக்குறாங்களாம். அதை கொண்டு வந்து அதை என்ன பண்ண கர்த்தர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா இவங்களுக்குள்ள அந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் போட்டு அந்த கன்றுக்குட்டியை செஞ்சு, இதுதான் கர்த்தர், இதுதான் என்ன நடத்தினாரு, இந்த கன்றுக்குட்டி தான் என்ன நடத்துச்சு, என்ன எவ்வளவு கர்த்தர் அதிசயங்களா. அப்படியே யோர்தான் அப்படியே பிளந்துதான் கர்த்தர் என்ன பண்ணாரா, அழகா அதுல நடக்க செஞ்சாராம். அதை கிரகிக்கவே முடியல. அந்த ஒரு ஆறு எப்படி இருந்திருக்கும், கொலன்னு இருந்திருக்கும், ஒரு மாதிரி அந்த நீர் பாசையெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கர்த்தர் நக்கி போட்டாராம். அவர் எவ்வளவு நல்ல தேவன். அப்படி குவியெல்லாம் 2 பக்கமும் தண்ணி நின்னுச்சான். அந்த ஜனங்கள் கண்டெல்லாம் கண்டாங்க. ஆனா கண்டெல்லாம் கண்ட கூட என்ன பண்ணாங்களாம், அந்த போர்ச்சிலேயே மன்னங்களாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுறார். அந்த ஜனங்க மட்டும் தான் செஞ்சாங்களா, ஏன் நீங்க செய்யலையா? அந்த ஜனங்க மட்டும் தான் என்ன மறுதளிச்சாங்களா, ஏன் நீங்க மறுதளிக்கலையா? அந்த ஜனங்க மட்டும் தான் விக்கிரத்தை ஆராதிச்சாங்களா, ஏன் நீங்க ஆராதிக்கலையா? நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டிருக்கீங்க. நீங்கள கர்த்தர் ஒவ்வொரு நாள் மறுதளிச்சுருக்கீங்க. என் கற்பலகை எப்படி மோசே கோபத்தினால உடைச்சாரோ அது போல ஒவ்வொரு நாளும் நீ இதயத்தை உடைச்சுனுங்கிற, ஒவ்வொரு நாளும் என்னை காயப்படுத்தினுங்கிற, ஒவ்வொரு நாளும் நீ என்னை கஷ்டப்படுத்தினுங்கிற. கர்த்தர் இந்த வேலையிலே பேசுறார். மோசேக்கு
மட்டும் வரல போவோம், நமக்கு வருது. அந்த ஜனங்களுக்கு மட்டும் விக்கிர ஆராதனை செய்யல, நம்மளும் ஒவ்வொரு நாளும் விக்கிர ஆராதனை செய்யல. விக்கிர ஆராதனைக்குரிய காரியங்களை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் அன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு நமக்கு பேசுறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. என் அன்பினால நான் இன்ன வரைக்கும் நம்ம எல்லாவற்றையும் மறந்து மறந்து நான் உன்னை என் பிள்ளை திரும்ப வரும், என் பிள்ளை குணப்பட்டு வரும், என் பிள்ளை சீர்பட்டு வரும், எப்படியாவது என் பிள்ளை சரியாகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இம்மட்டமா உனக்காக காத்து கொண்டு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, நீ வா, திரும்ப வா அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருப்போனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று யாத்திராகமம் 33:19 சொல்கிற வார்த்தைகள். தேவன் தன்னிச்சையாக சிலர் மேல் இரக்கமும் கிருபையும் காட்ட தீர்மானித்ததாகவும் சிலர் ஒதுக்குவதாகவும் தவறாக அர்த்தம் காண்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லப்படுகிற சூழலில் அந்த அர்த்தம் இல்லை. தேவன் அவ்வாறு செயல்படுவதில்லை. ஆனாலும் தேவன் சிலரை நித்திய அழிவுக்கும் நித்திய ஆக்கினிக்கும் முன் குறிப்பதாக பிரபல இறையாளர் கருத்துகள் கூறுகிறார். அப்படியானால் தேவன் இங்கே சொல்வது என்ன? சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்கிற முறையில் மனிதர்கள் கொஞ்சமும் பாத்திரமற்றவர்களும் மீது கூட கிருபையும் இரக்கமும் காட்டுவதற்கு நமக்கு உரிமையும் அதிகாரம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். பொன் கன்று குட்டியால் கலகம் செய்த மக்கள் அவரது இரக்கத்தை பெற தகுதி இல்லாமல் இருந்த நிலையும் அவர் மீது இரக்கம் காட்டுகிறார். இவ்வாறு நியாயமான எதிர்ப்புகளும் தாண்டி தேவன் தன் நன்மை வெளிப்படுத்துகிற பல சம்பவங்கள் இதுவும் ஒன்று என்று இது நாம் எல்லோருக்கும் நற்செய்தி அல்லவா? நீங்க கர்த்தர் சொல்றாரு, என்னை நீங்க வெறுத்துட்டு போனாலும், என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைன்னாலும் நான் உங்களை விட முடியாது. நீ கன்று குட்டிகளை அவங்க வணங்கி எனக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவங்கள செய்யும் போது கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. ஆனாலும் நமக்கு தெரியுது நம்ம என்ன பண்றோம், அவர் விருப்பமில்லாத காரியங்களை செய்யறோம். அந்த இன்பு சளி வணங்கலாம் இல்ல, கர்த்தர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ, எதெல்லாம் விட்டு விட சொல்றாரோ, எதெல்லாம் வெறுக்க சொல்றாரோ, ஆனா அதெல்லாம் நான் பிடிச்சுக்குவேன். ஆண்டவரே நான் அவர் கிறிஸ்துவேன், ஆண்டவரே நான் பயன்படுத்துகிறேன், ஆண்டவரே நான் நல்லா செபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு எல்லா வளங்களும் இருக்குது அப்படின்னு இன்னுமே நம்மையே நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஆரோன் என்ன பண்ணாரு, அவர் ஏமாற்றிட்டார். அவர் கொண்டு சொல்ல முடியல. அவர் அந்த நேரத்துல ஓடி சொல்லிட்டு கரெக்டா சொல்லிக்கலாம், கர்த்தர் ஒருவரே தேவன் என்று. ஆனா அவரால் சொல்ல முடியல. மனுஷனுக்காக அவரை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுறா. ஒரு நாள் மனுஷனுக்காக நம்மளை மாற்றிக்கொள்ள கூடாது. கர்த்தருடைய அனாதி அன்பு, அனாதி சிநேகத்தை நம்மளே இன்னும் இருக்க தாங்குது. அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் செய்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. பேதுரு செய்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இதுல இஸ்ரவேல் ஜனங்க செய்த தவறுகளை செய்யக்கூடாது. நீ அப்படி செஞ்சு நான் செஞ்சா என்ன, நான் பாவம் செஞ்சுட்டேனே. பிசாசு உன்னை சொல்லுவான், நீ ஒரு பாவி, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ கர்த்தர் தேட தகுதி இல்லை, நீ கர்த்தர் முகத்தை பார்க்க முடியாது, ஏன்னா நீ ஒரு பாவி, ஏன்னா நீ டிவி பார்க்கறல, நீ பொய் சொல்றல, நீ திருடுறல, என் விருப்பலாத உன் கண்கள் போதில்ல, தேவையில்லாத காரியங்களில் கால் ஓடுது அப்படிலாம் சொல்லி உன்னை குற்றப்படுத்துவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னதான் பாவம் செஞ்சாலும், நீ என்னதான் என்னை விட்டு ஓடினாலும், நீ என்னை விட்டு தூரமா இருந்தாலும், ஒரு கெட்ட குமாரனை போல நீ ஓடினாலும் நான் உன்னை விடலையே, நான் உன்னை நேசிக்கிறேனே, நான் உன்னை அளவுக்கு அதிகமா நான் பாசம் இருக்குது, நீ என்னை விட்டு போகாத, ஏன்னா உன் பாவத்துக்காக தான் நான் மறிச்சேன், உன் அக்கிரமத்துக்காக தான் நான் மறிச்சேன், உன்னை தேடி ஓடி வந்து நிற்கிறேன். நான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, நான் உன்னையே நேசிக்கிறேன்றத ஆண்டவர் இந்த வேலையில பேசுறேன். திங்கட்கிழமை திரும்ப செலுத்தப்படாத அன்பு. விழுந்து போன மனுக்குலத்தின் மீது தேவன் தீராத அன்பு வைத்திருக்கிறார். அருமையான ஒரு உதாரணம் ஓசியாவின் அனுபவம். ஓசியா தீர்க்கதரிசனம், தேவன் போய் ஒரு சேரா பிள்ளைகளை உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தர் விட்டு விலகி சேரம் போயிற்று என்று கட்டளையிட்டார். ஓசியா 1:2 இஸ்ரவேல் உண்மை என்று ஆவிக்குரிய பேசுதளத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது தேவன் அன்பாக இருப்பதற்கு ஒரு விளக்க பாடமாக ஓசியாவும் உண்மையற்ற அவரது மனைவியும் இருந்தார்கள். தகுதியற்றவருமே தேவன் தன் அன்பை தாராளமாக பொழிவது அந்த சம்பவம் காட்டுகிறது. தேவன் உண்மையும் அன்பும் உள்ளவராக இருக்க மக்கள்
அவருக்கு எதிராக மீண்டும் மீண்டும் கலகம் பண்ணினார்கள். உண்மையற்ற ஒரு வாழ்க்கை துணையும் அன்பு கிடைக்காத நிலையில் தான் தேவனும் அன்பு கிடைக்காமல் இருந்ததாக வேதாகமம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது. தேவன் தம் மக்களை முற்றிலுமாக உண்மையாக நேசிக்கிறார். ஆனால் அவர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள். பிற தெய்வங்களை சேவித்து தொழுதார்கள். மிருகத்தையும் உண்டாக்கினார்கள். சரி செய்ய முடியாத அளவுக்கு உறவு செய்தார்கள். இதுல ஓசியா பார்த்து சொல்றாரு, இப்போ நீ ஒரு விபச்சாரம் பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு கோபம் வரும். ஆனா அந்த ஓசியாவுக்கு கோபமே வரலையா? ஏன்னா அவர் கர்த்தர் எது செஞ்சாலும் எனக்கு நன்மைக்கு மட்டும்தான் செய்வார், கர்த்தர் எனக்கு தீமையே செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு தாட் ஓசியாக்கு இருந்தது. நமக்கு இருக்குதா? நமக்கு என்ன பண்றோம்? யாராவது நம்ம கூட கொஞ்சம் நல்லா இருந்தோம்னு என்ன சொல்றோம்? அவங்க போய் நல்லா இருக்கிறாங்க, ஏசு பாரு அவங்க மட்டும் நல்லா வச்சுக்கிறாரு, அவங்கள மட்டும் உயர்த்தி வச்சுக்கிறாரு, என்ன மட்டும் இப்படி வச்சிருக்கிறாரு, என் மேல கரிசனை இல்ல, என் மேல ஆண்டவருக்கு ஒரு அன்பு இல்ல அப்படியெல்லாம் சொல்லிட்டு கர்த்தரை நம்ம நீந்திக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தரை முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் அப்படியே எப்பவுமே அப்படியே கட்டிந்து கசந்து கர்த்தர் இருந்து அப்படியே வலிக்கிற அளவுக்கு செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஓசியா அப்படி இல்லை. சரிங்கப்பா நான் செய்யறேன். ஏன் அந்த ஓசியாவுக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்னு சொன்னா, இப்படிதான் மனைவி எப்படி உண்மை இல்லாதவங்களா இருக்கிறாரோ அப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு மனைவியோட அன்புக்கு ஏங்குவான், தவிப்பான். அப்படிதானே நம்ம நேசிக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. ஒரு நல்லா இல்லாத ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் எப்படி அன்புக்கு ஏங்குவானோ அப்படிதான் நான் உங்ககிட்ட அன்புக்கு ஏங்குறேன், நான் தவிக்கிறேன், அன்புக்காக நான் ஓடிறேன், நித்த அதிகாலை நான் உன்னை தேடி வரேன், நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிற, என்கிட்ட பேசுறியான்னு என் கண்கள் தேடுது, ஆனா நீ இல்ல, உன் உதட பாக்குற, எப்படியாவது என்ன தூங்கியா, என்கிட்ட ஏதாவது அறிஞ்சியா, என் பிள்ளை என்னை தேடி வருமா அப்படி எல்லாரும் நான் பாக்குறேன், ஆனா நீ ஒரு இடத்துல கூட என்ன இல்ல. அந்த ஓசியா மனைவியை போலதான் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் அப்படிப்பட்ட ஜனங்களை தேடிதான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் நம்ம சொல்றோம் அந்த பொண்ணு சரியில்லை, அந்த கேரக்டர் சரியில்லை, அவங்க எல்லாம் சர்ச்சைக்கு வரக்கூடாது, அவங்க நல்லவங்க இல்லை அப்படி சொல்றோம். ஆனா இங்க வலிமையான ஒரு ஊழியக்காரங்க என்ன கொடுத்தாங்க? மனைவிய ஒரு வேசிய திருமணம் செய்யன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா கர்த்தர் மனுஷன் பாக்குற விதமா பாக்குறது ஏன்னு அல்ல, அவரு எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் அவங்கள மன்னித்து அவங்கள சீர்படுத்தி அவங்களை குணப்படுத்தி அவங்கள சரி செய்து அவங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்கி அவங்கள புதிய மனிதனா ஒரு பரிசுத்தமான ஒரு பரிசுத்த வாட்டியாய் மாற்றி கர்த்தர் அழைக்கிற தேவனா இருக்கிறார். அவரு எல்லார் மேலும் அன்பா இருக்கிற தேவன் என்பதை இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவன் தம் மக்கள் மீது நிலையான அன்பு வைத்திருந்ததை பற்றி ஓசியால சொல்றாங்க. தம் மக்களை மீண்டும் மீண்டும் கலகம் செய்த பிறகும் தேவன் இவ்வாறு சொல்கிறார், அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமா சிநேகிப்பேன். இங்கு மனப்பூர்வமா சிநேகிப்பேன் என்பதில் வருகிற எபிரேயர் வார்த்தையில் நெடபா அது தானாகவே கொடுக்கப்படுவதை சுட்டி காட்டுகிறது. ஆசரிப்ப கூடாத முறையில் உற்சாக வழிகளை செலுத்தும் போது அந்த வார்த்தை தான் வருகிறது. ஓசியாவிலும் வேதாக சம்பவம் முழுவதிலும் தம் மக்கள் மீது தேவன் மிகுந்த அர்ப்பணிப்பும் மனதுருக்கமும் காட்டுகிறார். அவர்கள் தங்கள் நேசருக்கு பின்னே சென்ற போதிலும் சீர் செய்ய முடியாத அளவுக்கு உடன்படிக்கை உறவை முறிந்த போதிலும் தேவன் தன் சுயாதீன சித்தத்தால் அவர்கள் மீது தொடர்ந்து தம் அன்பை பொழிந்தார். மக்கள் தேவ அன்புக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. உரிமை கோர முடியாத அளவுக்கு அதை புறக்கணித்து அந்த உரிமையை நிலைநிறுத்தார்கள். ஒழுக்கமாக இருந்தார்களோ இல்லையோ தேவன் அவர்கள் மீது தொடர்ந்து அன்பை பொழிகிறார். மனப்பூர்வமாக தன்னார்வத்தோடு நேசிக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ நல்ல குணம் கெட்ட குணம், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். என்னை விட்டுட்டு அநேக விக்கிர ஆராதனைகளை செஞ்சேன். நான் தான் உண்மையான தேவன்ன்றது உனக்கு தெரியும். நான் தான் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் நான் சிருஷ்டிதான் உனக்கு தெரியும். ஆனா நீ என்னை விட்டுட்டு எங்கேயோ தூரம் போன, இப்படியே சொல்றேன், நீ என்னை தேடி வா, முஸ்லீம் கேட்டு நான் குணமாக்குவேன். நான் உன்னை என்ன பண்ண மனப்பூர்வமா நான் நேசிக்கிறேன். அது யார் சொல்லலாம்? ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட சொல்ல, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். நம்ம பசங்க மேல ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தா நம்ம சொல்லுவோம்,
நான் உன்னை நான் ரொம்ப பிடிக்கும், ஆனா உனக்கு தான் என்ன புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யாரு நம்ம உண்மையா நேசிக்கிறோமோ அவங்க கிட்டதான் இந்த வார்த்தை வரும். அப்ப ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், நம்ம நேசிக்கிற என் ரூபவதியே, என் பிரியமே, எழுந்து வா, இதோ உன் ஒளி வந்தது, பிரகாசி, தூசி உதறிட்டு எழுந்து வா, போதும் நீ அமர்ந்திருந்தது, இந்த உலகத்துக்காக நீ உட்கார்ந்தது போதும், இந்த உலகத்தை நீ திரும்பி பார்த்தது போதும், இந்த உலகத்துல நீ சிக்கினதெல்லாம் போதும், உலக ஆசைக்கெல்லாம் நீ அடிமைப்பட்டது போதும், யாருக்கெல்லாம் நீ அடிமையா இருந்தியோ அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வா, நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேசி விவசாயிய ஆண்டவர் தெரிந்து கொண்டது போல இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில்லாத செய்த நம்மளையும் பார்த்து கர்த்தர் கூப்பிடுறார், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறார். செவ்வாய்க்கிழமை மனப்பூர்வமாக அருளப்பட்ட அன்பு. இஸ்ரவேலை தொடர்ந்து கலகம் செய்த போதிலும் தேவன் அவர்களை மட்டும்தான் மனப்பூர்வமாக நேசித்தாரா? இல்லை. நாமும் பாவிகளா இருக்கும்போது நம் மீது மனப்பூர்வமாக தொடர்ந்து அன்பை பொழிகிறார். நாம் தேவ அன்புக்கு பாத்திரவான்கள் அல்ல, அதை நாம் சம்பாதிக்கவும் முடியாது. இன்னொரு புறம் தேவனுக்கு நாம் அவசியமா இல்லையா? வேதாகமத்தில் தேவனுக்கு எதுவும் தேவையில்லை. அப்போஸ்தலர் 17:25. தேவன் எல்லோரையும் நம்முடைய சொந்த மன விருப்பத்தின்படியே நேசிக்கிறார். சிருஷ்டிப்பும் எப்படியும் நடத்த தேவனுக்கு சுதந்திரம் இருப்பது பற்றி வெளிப்பட்ட 4:16. இதுல அழகா சொல்றாரு, நீங்க எதாவது கலகம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேன், உன் மேல நான் என் அன்பை பொழியிறேன், அதுக்கு நீ தகுதி இல்லை. அவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை, ஏன்னா நம்ம நல்லவங்க இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலயும் உண்மையா இருப்பேன், எனக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கந்தலானது போல. நம்ம வாழ்க்கையை எடுத்தா நம்ம ஒருத்தரும் உண்மை உள்ளவங்க சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதிமான், அவர் பரிசுத்தவான், எந்த பாவம் செய்ய குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி அவரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கல, அதுக்காக நான் உன்னை நேசிக்காத இருக்க முடியாது. நான் உங்க அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு நண்பன், நான் உனக்கு எப்படி சொல்றது, எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான். நான் உன்னை நேசிக்கிறேன், ஏன்னா மனப்பூர்வமா நான் உங்ககிட்ட என்ன பண்றேன், என் அன்பை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவனுக்கு தன் அன்பை காட்டுகிறதுக்கு சிருஷ்டிகள் தேவைப்படவில்லை. ஆனால் அவரது அன்பின் தன்மையின்படி தேவன் இந்த உலகத்தை தீர்மானித்தார். சிருஷ்டிகளோட அன்பின் உறவை ஏற்படுத்தினார். நம்முடைய தயாவுள்ள அன்பின் அடையாளமாக இந்த உலகத்தை விருப்பத்தோடு தேவன் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, மனிதர்கள் ஏதேனும் பாவத்தில் விழுந்த பிறகும் தம் தனிப்பட்ட பாவத்திற்கு மத்தியிலும் மனிதர்களை தொடர்ந்து மனப்பூர்வமாக சிநேகித்தார். ஏனெனில் ஆதாமும் ஏவாளும் விழுந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து வாழவும் தேவ அன்பை பெறவும் உரிமை இழந்தார்கள். ஆனால் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற தேவன் தாம் மிகுந்த அன்பினாலே இரக்கத்தினாலும் கிருபையாலும் அவர்களை தொடர்ந்து உயிர் வாழும்படி செய்தார். மனிதர்கள் மீண்டும் தம்மோடு அன்பில் ஒப்புரவாகும்படி ஒரு வழியை உண்டாக்கினார். எபிரேயர் 1:3. இந்த ஒப்புரவாக நமக்கு சொந்தமானது. இதுல அழகா சொல்றாரு, ஆதாம் ஏவாளை உண்டு பண்றாரு, எல்லா மரச்செடிகளும் உண்டு பண்றாரு. ஏன் ஆண்டவர் எல்லாம் நல்லா கேட்கணும், ஆண்டவர் ஏன் அந்த ஒரு மரத்தை பார்த்து இது நன்மை தீமை அறியத்தக்க மரம், இந்த மரத்தை நீங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாரு? எல்லாத்தையும் அவர் உண்டாக்குறாரு, அந்த ஒரு மரத்தை மட்டும் பர்டிகுலரா காப்பாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அந்த மரம் நான் விளைச்ச மரம் இல்லை, அவர் கண்டிப்பா தீமை செய்கிற தேவனே இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஏன் நம்ம வாழ்க்கை சரியில்லை, நமக்கு ஏதோ ஒரு வியாதி, நம்மளால எழுந்திருக்க முடியல, ரொம்ப அவமானத்தோடு நடக்கிறோம், நம்ம ரொம்ப சிறுமையில நடக்கிறோம், நம்மள ரொம்ப நொறுக்குறாங்க, எனக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் எங்கேயும் கொடுக்கல, நான் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் தள்ளுப்பட்டு இருக்கிற உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதுல அழகா பேசுறாரு ஆண்டவரு. ஆதாம் ஏவாளுக்கு நான் சொல்லிட்டேன் என்னன்னு, இந்த கண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா அது ஏன் எப்படி ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? அவர் தெரியுது, அந்த விதையை வைத்தவன் பிசாசுன்னு. அது சாப்பிட்டா என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு பாவத்துல போவாங்கன்னு கர்த்தர் நம்மளை முன்குறிச்சு அறிகிற தேவன். அதனால அதை
சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, ஏன் சாப்பிடக்கூடாது? நமக்கு எப்பவுமே அப்படிதான். ஆண்டவர் இதை செய்யாத, நீ வேச்சாரம் செய்யாத, தப்பு, அதை தான் செய்வோம். போய் சொல்லாத, அதை தான் செய்வோம். நீ கலங்க விட்டாத, டக்குன்னு மற்றவங்களை பத்தி அழகா உட்காந்து 5 நிமிஷத்துல ஒரு குடும்பத்தை டக்குன்னு கழிச்சுட்டு வந்துடும். இதெல்லாம் நீ செய்யாது, ஏன்னா எனக்கு பிடிக்காது. நான் பரிசுத்தமா இருக்கப்போல நீ இரு. ஆனா படைக்கும் போது நம்மள அவரை போல படைச்சாராம், அவரை போல சிருஷ்டிக்காரா. அவர் எவ்வளவு அழகா நம்மள யாருன்னா பார்த்து நீ அழகாகிறான்னு நான் சொல்றேன், ஏசப்பா இது ஒண்ணுக்கு தான் தனிச்சு, ஏன்னா இது யாரு? நீனா? அப்படி எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் அவரை போல, அவருக்கு எந்த பாகுபாடே இல்லாத அழகா அவர் என்ன செஞ்சாலும் அவரை போல எல்லாம் படிச்சாரு. படிச்சுட்டு இவங்களே அழகா படிச்சுட்டு இதை நீ சாப்பிடாதேன்னாரு. ஆனா அவங்க அதை போய் தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவங்க கிட்ட என்னன்னா, ஏசப்பா நமக்கு ஏதோ இதை தடுத்து, ஆண்டவர் இதை தடுத்து வச்சுக்கிறாரு, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவங்களுக்கு அந்த செடி, அந்த பழம், இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஏசப்பா எது கேட்டாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இல்லை. நம்மள ஆண்டவர் கூட கஷ்டப்படுத்துறாரு, அது செய்யறாரு. நம்ம வியாதியா இருக்கிறோம், நம்ம வறுமையா இருக்கிறோம், காசு இல்ல, நம்ம கஷ்டம், வேத துக்கத்தோடு இருக்கிறோம், வியாதி, வறுமை, விபத்து, இதெல்லாம் எனக்கா ஏசப்பா என்ன நேசிக்கல, ஏசப்பா என்ன வெறுக்கிறாரு. அன்னைக்கு செய்த ஆதாம் ஏவாள் செய்த அதே தவறுகளை தான் நம்ம இன்று வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள் அவர் தீங்கு செய்கிற தேவனே அல்ல. அவர் ரொம்ப நல்லவர். அவரை போல இந்த பூமியில ஒருவர் இருக்க முடியாது. நம்ம பெற்ற பிள்ளைங்க கூட நமக்கு சொன்னா, நம்ம தாய், தகப்பன், கணவர் எல்லாமே நம்ம சொன்னோம். எல்லாருடைய அன்பு ஒரு நாள் தனிந்து போகும். ஆனா கர்த்தருடைய அன்பு ஒரு நாள் மாறாது, அது ஒரு நொடியும் மாறாதுன்றத அந்த ஆதாம் ஏவாள் தெரிஞ்சு கொள்ளல, நம்மள தெரிந்து கொள்ளாம இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய அன்பை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாத அவங்க விழுந்து விட்டாங்க. இன்றைக்கு விழுந்து இருக்கிறீங்களா? நீங்க என்னால எழுந்திருக்க முடியல, என்னால கூட எப்படி சொல்றது, நான் கர்த்தரோட இணைய முடியல, கர்த்தரோட பேச முடியல, கர்த்தரோட உறவாட முடியல, ஏதோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதோ ஒரு பாக்குற நான் சிக்கி இருக்கிறேன், இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை பிரியத்துல நான் கர்த்தரை விட்டு தூரம் இருக்கிறேன், ஏதோ ஒண்ணு உங்களை குத்தி கொண்டு கர்த்தரை விட்டு பிரிச்சிருக்கா, இல்ல நீ பாவி, நீ தூரமா இரு, கர்த்தரோட போக உனக்கு தகுதி இல்ல, உனக்கு என்ன தகுதிக்குது அப்படி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கா. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. அந்த ஆதாம் யோவால ராங் ரூட்ல நடத்துன அந்த பலவான் போல உங்ககிட்ட ஒரு பலவான் பேசிக்கொண்டுதா இன்னைக்கு கட்டளை கொடுங்க. கர்த்தருடைய அன்பு உங்களை மீட்டு கொண்டுச்சு. கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமானா மாறுறோம், கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம பரிசுத்தவான்கள் அப்படின்னு நீங்க சொல்ல. நான் பாவி இல்ல, ஏசு ரத்தத்தினால நான் யாரு? நான் நீதிமான் என்று நீங்க சொல்லுங்க. முதல் காரணம், அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். தேவன் தமது சுயாதீன சித்தத்தால் மனிதர்களை மனப்பூர்வமாக நேசித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை தன்னை திரும்ப அன்பு செலுத்தவும் அழைக்கிறார். அதற்கு தமது அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கிறார். இது கல்யாண விருந்து குறித்து மாமியார் யாருன்னு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நீ என்னை திரும்ப நேசிச்சாலும் சரி, நீ என்னை நேசிக்காம போனாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன். நம்ம சொல்லுவோம் பசங்க கிட்ட, நீ என்னை பார்த்தாலும் சரி, நீ என்னை பார்க்காமனா சரி, நான் உன்னை படிக்க வச்சு உனக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்குறதா இல்லை என் கடமை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கடமைக்காக செய்யறோம். ஆனா அவரு அன்பால செய்யறாராம். நீ என்னை நேசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை தேட மாட்டேன்னு தெரியும், என்னோட ஊழியத்தை சரி எனக்குனா போறியா? நீ கூலி கொடுத்துதானே கரும்பு சாப்பிட்ற, கூலி தானே வாங்குறோம். ஊழியத்துக்கு போனா என்னையும் சேர்த்தே சொல்றேன், நான் சம்பளம் தானே வேலை செய்யறேன் கூலிக்கு, ஆனா அதை கூட உண்மையா செய்வியா? இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, என்னை நேசிக்கிறாயா பேர்ல கேட்டாரு. திரும்ப என்ன பண்ணாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. இன்றைக்கு இங்க கேட்கிறாரு, நீ நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், என்னோட வேலையை செய்ய அப்படின்னு சொல்றாரு. கல்யாண விருந்தை பற்றி கிறிஸ்து சொன்ன வாமையில், ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்து தன் வேலைக்காரர்களை அனுப்பி கல்யாணத்திற்கு வர சொல்கிறார். ஆனால் வர மனதில்லாதிருந்தார்கள். மத்திய 22:2 அவர்களை அழைத்து வர ராஜா ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் வேலைக்காரர்களை அனுப்பினார்கள். ஆனால் அவர்களோட அழைப்பை அவர்கள் நிராகரித்தார்கள். அதைவிட மோசமாக அவருடைய வேலைக்காரர்களை பிடித்து அவர்களை கொன்றார்கள். கல்யாண வீட்டுல ஒரு ராஜா ஒரு கல்யாணத்துக்கு செய்யறார், கல்யாணம் பண்றாரு, எல்லாரையும் அழைக்கிறார். ஒருத்தனா சொல்றான், இல்ல நான் மாடு வாங்க போறேன், ஒருத்தனா சொல்றான் கல்யாணம் பண்ண போறேன், இப்படின்னு எல்லாரும் ஒரு
சாக்கு போக்கு சொல்றாங்களாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏன் கல்யாண வீடு ஒண்ணு ரெடியா இருக்கு. கல்யாண வீடுனா நம்ம பரலோகம். என் கல்யாண வீட்டுக்கு நீ ரெடியா இருக்கிறாயா? இப்ப நம்மள கேட்கிறாரு, என் பரலோகத்துக்கு நீ வரதுக்கு தகுதியா இருக்கிறாயா? நான் உன்னை அழைச்சோன்னு நீ உன்னால வர முடியுமா அப்படின்னு இன்னைக்கு கேட்கிறாரு. யாரெல்லாம் நம்ம ஆயத்தமா இருக்கோம்? இன்னைக்கு கர்த்தர் வருமானா? இன்னைக்கே வராது. யாரெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போவோம்? ஒருத்தர் கூட போக முடியாது. போக முடியுமா? ஏன்னா நம்மள நல்லவங்களே இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து, மற்றவங்களுக்கு காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, மற்றவங்க நன்மை செய்யணும்னா அந்த எண்ணமே நமக்கு இருக்காது. செய்யணுமா போய் நமக்கு எடுப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, அந்த கல்யாண வீட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்காக இருக்குது. அந்த கல்யாண வீட்டை நீங்க கலந்து கொள்ளணும். அதுக்கு தகுதி இல்லாம இவ்வளவு நாள் இருந்தீங்கன்னா, இத்தனை வருடங்கள் இருந்தீங்கன்னா, இத்தனை நாட்கள் இருந்துட்டீங்கன்னா, இன்றைக்கு நான் சொல்றேன், நான் சீக்கிரம் வந்து உன்னை கூப்பிடுவேன். வரும்போது நீ ரெடியா இருக்கணும். அதுக்கு நான் ஆயத்தப்படுத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் என் ரத்தத்தினால உன்னை கழுவிக்கோ. நீ பாவின்னு சொல்லாத. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக்கோ. உன்னை சரி செய்துக்கோ. ஏதாவது உனக்குள்ள குறைகள் இருக்குமானால் அதை சரி செஞ்சுக்கோ. எப்போதும் என் கூட பேசு. என் சமூகத்துல அமரு. வசனத்து மூலியமா நான் உன்கிட்ட பேசுவேன். நான் உன்னை கொண்டு போக போறேன் கல்யாண வீட்டுக்கு. அதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா அப்படின்னு நான் கேட்கிறேன். தன் வேலைக்காரனை அழைத்தவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த பிறகு அந்த ராஜா தன் வேலைக்காரரிடம் விருந்து ஆயத்தமா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாக போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளே போய் காணப்படுகிற யாவரும் கல்யாணத்துக்கு கொண்டு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். மத்திய 28:8-9. பிறகு கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை வெளியேற்ற சொல்கிறார். அவன் கல்யாணத்திலிருந்து கலந்து கொள்ள அந்த ராஜாவுக்கு கல்யாண வஸ்திரம் தர வேண்டியதா இருந்தது. இறுதியாக அந்த உவமை மிகவும் அர்த்தமிக்க வார்த்தைகளுடன் இயேசு முடிக்கிறார். அந்தபடி அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். நான் எத்தனையோ பேர் அடிச்சேன், எத்தனையோ கோடி கணக்கு ஜனங்கள் கிட்ட கர்த்தர் யார், எனக்காக ஒருவர் வந்து எனக்காக மனிதனாய் வந்து அவர் எனக்காக மறுத்து எனக்காக தன் ஜீவனே கொடுத்தார் என்பதை கர்த்தர் எல்லாருமே சொல்லிட்டார். ஆனா எல்லாரும் வந்தாங்களா? யாரும் வரல. தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கூட உண்மையா இருக்கிறீங்களா? அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு வந்துருச்சா? அந்த நீதி வஸ்திரம் உங்ககிட்ட இருக்கா? இதுக்கு கர்த்தர் சொல்ற வஸ்திரம் இல்லாத இருக்கியா? நான் சும்மா பேர் கிறிஸ்துவனா தான் இருக்கிறேன், நான் பேருக்கே வேணாமே. அப்ப ஆண்டவர் வந்தா நம்ம எப்படி போக முடியும்? ஆண்டவர் வந்தா அவர் முகத்தை எப்படி காண முடியும்? இல்ல நீங்க ஆண்டவர் வந்தா போனா கூட வெறும் கையில போய் நிற்பீங்க. கர்த்தரோட ஊழியத்தை யார் நான் செய்யறேன். நான் ஒரு 10 ஆத்மானா இந்த மாசம் நான் சபைக்கு கொண்டு வரேன். நான் ஒரு ஆத்மா கிட்ட நான் சக்தி சொன்னேன். நான் என்னோட சாட்சி அவங்க பார்க்கணும். ஐயோ இந்த அம்மா சர்ச்சைக்கு போய் நிறைய மாற்றாங்க, ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குது. அப்ப இந்த அம்மா சொல்றது உண்மையா தான் இருக்கும், நான் வரேன் அப்படின்னு யாராவது வராங்களா? இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, அந்த கல்யாண வீட்டுக்கு நான் ரெடியாக்கிட்டேன். அந்த கல்யாண வீட்டுக்கு வர வேண்டியதான் வேலை. அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்க மட்டுமா போகணும்? அநேகர் கொண்டு போகணும். அநேகர் என்ன பண்றாங்க? குழித்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு மரணத்தை தேடிக்கிறாங்க. நிறைய தற்கொலை ஆவிகள். எங்க பார்த்தாலும் தற்கொலை, எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் போதைக்கு அடிமை, சந்தா எங்க பார்த்தாலும் பாவம் மிகுந்து அந்த உழந்து நம்ம இருக்கிறோம். அப்ப அவர்களுக்காக கண்ணீரோடு அந்த கல்யாண வீட்டுக்கு ஆத்மாக்களை கொண்டு போறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் எப்படி மத்தி வெட்டியா இருக்கணுமா? நம்ம எப்படி உப்பா இருக்கணுமா? உலகத்துக்கு நீங்க உப்பா இருங்கன்றாரு. நம்ம இவ்வளவு நாள் இல்லாம இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, நீ எழுந்து பிரகாசி. ஒளி வந்தது, எழுந்து ஒளியை தரிச்சுக்கோ. என் நீதி வஸ்திரத்தை தரிச்சுக்கோ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிச்சுக்கோ. நீ எழுந்து ரெடியாரு. என் வருகை ரொம்ப சீக்கிரமாயிடுச்சு, அது சீக்கிரமாயிடுச்சு. நீ தாமதம் செய்யாது. போதும், இவ்வளவு நாள் உன் மனப்போட போக்குல நீ வாழ்ந்தது போதும். நீ என்ன உன் புத்தி சொல்ல அதுக்கெல்லாம் நீ நடந்தது போதும். இனிமேல் என்னை நோக்கி பாப்பாயா? என்னை நேசிப்பாயா? என்னை தேடி ஓடி வருவாயா? என் அன்பை நீ காண மாட்டாயா? நான் மேல அன்பா இருக்கிறேனே, நீ என்னை தேடி ஓடி போனாலும் நான் ஓடி வந்து அன்பு கழிச்சுனால உன்னை கட்டி நான் அணைத்துக் கொள்கிறேன். ஆனா நீ என்னை விட்டு ஓடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் பேசுறாரு, நீ கல்யாண வீட்டுக்கு நீ ரெடியாயிரு. அந்த கல்யாண ட்ரெஸ் போடாதவங்க தூக்கி வெளியே போட்டாங்களா? அன்றைக்கு கர்த்தரோட வருகையில நம்ம பாவம் செய்து கர்த்தரோட மகிமையை நம்ம அச்சு போனோமானால் நம்ம எங்க இருப்போம்? நரகத்தில் இருப்போம். நரகம் என்ன சும்மாவா? நித்தியமா நம்ம எழுந்து கொண்டிருக்கோமா? கர்த்தர் 1000
1000 வருஷம் அரசால போகிறார். கர்த்தர் யூதா ராஜசிங்கம் அவர் அமர போகிறார். அவர் முகத்தை காண வேண்டாமா? அவர் பாதத்துல போய் நம்ம சாய வேண்டாமா? அவர் மேல படுத்து, அப்பா நீ அப்பா உன் வார்த்தை கேட்டு தப்பா நான் காத்து கொண்டிருந்தேன், நீ வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு அவர் நம்ம கட்டி தழுவ தேவையா? நம்ம ஏன் நம்ம 80 இந்த பூமியில நம்ம 80 வருஷம் 70 வருஷம் தான் இருப்போம். இந்த கஷ்டத்தை நம்மளால தாழ முடியல. இது எனக்கு பாரமா தாண்டவர், ஆண்டவர் எதுக்கு நான் நல்லா இருக்காண்டவர், நான் ஏன் பிறந்தாண்டவர் அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஆண்டவருக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறோம். ஆண்டவர் கொஸ்டின் வைக்கிறான், ஆண்டவரா உனக்காக நன்மை மட்டும் தான் செய்கிற தேவன், உனக்கு எப்பவுமே தீங்கு செய்கிற தேவனே அவர் அல்ல. ஏதாவது என் பிள்ளைக்கு நன்மை செய்யக்கூடமான ஓடி செய்கிற தேவன், தூதர்களை கட்டளை கொடுத்தா தாங்க முடியா ஏங்க முடியா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ண புறக்கணிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நரகம் நித்தியமா எரிந்து கொண்டே இருக்கமா, எரிந்து ஐயோ 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 என்ற சத்தம் மட்டும் தான் கேட்குமா. 80 வருஷமே நம்மளால இந்த பூமியில கஷ்டத்தை தாங்க முடியலன்னா 1000 வருஷம் வெந்து 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 தண்ணி இல்லாத சாகிறதுக்கு அந்த கர்த்தர் உன்னதமான தேவன், நமக்காக அடிக்கப்பட்ட தேவன், எனக்காக ரத்த சிந்தினாரு. நம்ம பிள்ளைங்க கூட கொஞ்சம் வரச்சவத்தை மாத்திர வேணா யோசிக்குதுங்க. காத்து பனி காத்துலலாம் போய் அவங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துறோம், அதுங்களே நமக்கு தண்ணி மண் கொடுத்து யோசிக்கிறது. தன் ஜீவனை கூட யோசிக்காத பிதா என்ன பண்ணாரா, யோகோவா அவங்களை ஒப்பு கொடுத்தாரா, ஏசப்பா ஒப்பு கொடுத்தாரா நம்ம பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்ம மீறுதல்களுக்காக. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, நீ வா நீ வா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ வருவாயா, என் சத்தத்தை கேட்பாயா. பேருக்கு மட்டும் பேசல, இது பேருக்கு தானே பேசினாரு, எனக்கு பேசலன்னு சொல்லக்கூடாது, எனக்கு பேசுகிறார். அது நீ பொன் கண்டுபிட்டு வணங்குது போதும், என்னை நேசித்து ஓடி வருவாயா அது பேசுறாரு. 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுது, 2 வருடம் அது சீக்கிரமாயிடுச்சு, வருகை சீக்கிரமா காத்து கொண்டிருந்தது. அந்த வருகைக்கு நீ இருக்குறியா, நீ ஆயத்தமா இருக்குறியா? உனக்குள்ள பொல்லாத காரியம் இருக்குதா, உனக்குள்ள பெருமை இருக்குதா, உனக்குள்ள கோபம் இருக்குதா? கோபத்தை விடு. ஏன்னா கோபம் மாதிரி பகத்து போயிருவியா? மோசே ஆண்டவர் எழுதின கற்பனை உடைத்தார். கர்த்தருடைய கரத்தினால, அழகான கரத்தினால அழகா எழுதின அந்த வார்த்தைகளை உடைத்து போட்டாராம். திரும்ப அவன் கையில எழுத வச்சார், எழுதி எடுத்து போ. கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய ஸ்லாக்கிட்ட கொடுத்துக்கிறாரு. அழகா சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன் தேவன் பின்னாடி வராரு, ஆபிரகாம் முன்னாடி இருக்கிறாரு. யாக்கோபின் தேவன் யாக்கோபு முன்ன வராரு, ஆண்டவர் பின்னாடி இருக்கிறாரு. நம்ம தேவன் நினைக்கிறீங்களா, நம்ம மனுஷன் தான் நம்மளை வச்சு புகழ்ச்சியும் எனக்கு தேடிப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆபிரகாம் முன்ன அனுப்பிட்டு ஆபிரகாமின் தேவனே தேவன் பின்னாடி இருக்கிறாரு. நம்மளை அழகு பார்க்கிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஒரு நாள் நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல. ஐயோ கர்த்தர் என்னை தண்டிச்சுட்டாரு, கர்த்தர் என்னை அடிச்சுட்டாரு, கர்த்தர் என்னை கஷ்டப்படுத்துறாரு, கஷ்டம் ரொம்ப அவமானப்படுத்துறாரு, நான் சிறுமையாவே இருக்கிறேன், நான் அழுதுட்டே இருக்கிறேன் அப்படிலாம் இன்னுமே சொல்லக்கூடாது. அதை சொல்ல வைக்கிறது பிசாசு, தந்திரக்காரன், யாரும் விழுங்கலாம என்று எச்சுக்கிற சிங்கத்தை போல வகையை பிரிக்கிறது அவன். அவன் போய்க்கு பிதாவா இருக்கிறான். இன்று இவ்வளவு நாள் அழுது கொண்டிருந்தாயா, கத்தரை முறுமுறுத்து கொண்டிருந்தாயா, கத்தரை திட்டி கொண்டே இருந்தாயா, கத்தரை கேள்வி கேட்டுக்கொண்டா, எல்லாத்தையும் மாற்றிக்கொள். இது கத்தரோட வருகை அதிசீக்கிரமா இருக்குது, கத்தர் அதிசீக்கிரத்துல வரப்போறா. இப்படிப்பட்ட காரியங்களா இருந்தா நம்ம கத்தரோட சேரும். ஏன்னா காலம்னா நம்ம கேள்வி கேட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுப்பேன். ஏன்னா நானும் ஒரு காலத்துல கேள்வி கேட்பேன், நிறைய கொஸ்டின் வச்சுன்னே இருப்பேன், எனக்கு அவ்வளோ கேள்வி கேட்பேன். ஒரு காலத்துல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எனக்காக தன் ஜீவனே கொடுக்கும் போது இதெல்லாம் கொடுப்பது அரிதா? கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள். கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டா நம்ம கேட்க மாட்டோம். இவ்வளவு நாள் உனக்குள்ள கோபம் வந்துச்சா, உன் ஊழியத்துக்கு உன் கோபம் தான் கிடையாது, கோபத்தை எடுத்து போடு. உன் ஊழியத்துக்கு உன் எரிச்சல் தான் காரணமாக அதை எடுத்து போடு. ஏன்னா உன்னை நான் உருவாக்க வந்திருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், அனாதி ஸ்நேகத்தை நான் உன்னை சிநேகித்தேன். உன் எலும்புகள் உருவாக்கத்து முன்னே, உன் அரும்புகள் உருவாக்கத்து முன்னே, உன் சதைகள் உருவாக்கத்து முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். இன்றைக்கு என் கல்யாணம் வீட்டுக்கு, என் பரலோகத்துக்கு நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இல்லைன்னா இன்னைக்கு உன்னை மாத்திக்கோ. உன் கூட முகமுகமா பேசுறேன், நான் பேசுகிற தேவன் என்பதை கர்த்தர் இந்த வரையிலே நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக சிறுவில் அறியப்பட்டார். தம்மோடு ஒரு அன்பின் உறவை ஏற்படுத்த ஒவ்வொருவரும் தேவன் அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மட்டுமே நித்திய விளைவுகளை அறிவிக்கலாம். கல்யாண விருந்து வாமையில் ராஜா அழைத்த அநேகர் வர மனதில்லாதிருந்தார்கள். அதனால் தான் நம் சிலுவையில் அறையப்பட்ட விதத்தில் சமயத்தில் இயேசு இவ்வாறு கிளம்பினார், எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்வி அறிகிறவரோ, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே குட்டி
சேர்த்து கொள்ளும் வண்ணமாகத்தான் எத்தனை தரமே உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்து உங்களுக்கும் மனதில்லாது போயிற்று. மத்திய 23:37. கிறிஸ்து அவர்களை கூட்டி சேர்க்க விரும்பினா அவர்களுக்கு மனதில்லாததா என்பதற்காக அதே கிரேக்க வார்த்தைகள் கிறிஸ்து அவர்களை ரட்சிக்க விரும்பியதும் அவர் ரட்சிக்கப்பட விரும்பாததையும் சுட்டி காட்ட பயன்படுத்துகிறது அந்த வார்த்தை. இங்க கர்த்தர் அழகா சொல்றாரு, எஸ்லேமே கூப்பிடுறாரு. கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்க்க, கோழி பார்த்தா யாராவது ஒரு கோழி அந்த கோழி குத்திடுமா, நாய் எதனா எட்டு வேணுமா, காக்கா குத்திடுமானே, அந்த கோழியோட போக்கஸ் எல்லாம் அந்த குட்டிங்க மேலேயே தான் இருக்கும். அது எங்க பார்த்தாலும் அதோட பார்வை அந்த தாயுடைய அந்த கோழிக்கு அந்த குஞ்சுக்கு மேல தான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த கோழி காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் பிள்ளை, நீ என் மக, நான் உன்னை எப்படி நான் தண்டிப்பேன், நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்துவேன், உன் கண்ணீரை வர வைக்கிறது நான் அல்ல, உன் கண்ணீரை துடைக்கிறேன். வேதத்துல சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் எப்படி உன்னை மறந்துட்டேன் நீ நினைக்கிற. இங்க அழகா சொல்றாரு, நான் ஒரு கோழி போல நான் உன்னை பறந்து திரிந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை கைவிடல, நான் உன்னை ஒரு நாள் கைவிடல, நான் கைவிட்டுட்டேன் நீ நினைக்கிற இல்ல, நான் உன்னை உயர்த்துவதற்காக, நான் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக நான் உன்னை சரி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, கல்யாணம் வீட்டுக்கு நீ ரெடியா, பரலோகத்துக்கு போறதுக்கு நீ ரெடியா